ஹாய் பசங்களா. நேற்று நான் போட்ட அந்த கிரைண்டரில் இட்லிக்கு மாவாட்டுற வீடியோ பார்த்து நானே டயர்ட் ஆகிட்டேன். நீங்கள் பண்ணுறது வந்து உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நான் வந்து உங்களுக்கு வந்து மிக்சியில் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ஈஸி மெத்தட் சொல்லித்தரேன். ஒருத்தர் 2 பேர் இருக்கிற வீட்டுக்கு அதுவே போதும். நீங்கள் கிரைண்டர்லாம் வேணும்னு தேவை கிடையாது. வாங்க பாருங்கள் வாங்க. இதுக்கு பேர் தான் சுண்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம சுண்டு வரல் ஹைட்டு தான் இருக்கும். இதை வச்சுக்கிட்டு இதில் வந்து 4 டம்ளர் ஒரு கப்பு மிக்சியில் போடுறதுனால கொஞ்சம் உளுந்து வந்து 4க்கு 1 போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். 1. அதுக்கப்புறம் இது வந்து டீஸ்பூனில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் உளுந்து. இவ்வளோதான், வேறு எதுவுமே போட வேண்டாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 4, 1 அவ்வளோதான். இப்போ வந்து இதை நல்லா கழுவிக்கணும். இதே நல்லா கழுவிக்கணும். இது நல்லா கழுவிட்டு சுடு தண்ணி ஊற்றி இதை ஊற வைக்கணும். ஏன் இதை சுடு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். மிக்சியில் வந்து அந்த ரொம்ப நைஸாக அரைக்காது, உள்ளாரெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி கொருன்னு இருக்கும். அதனால நம்ம சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சு சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சு அரைச்சோம்னாக்கா நல்லா நைஸாக அரைக்கும். இதை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த தண்ணி சில்லுன்னு இருக்குல்ல, அதை ஊற்றியே போட்டு மிக்சியில் அரைக்கணும். ஏன்னா மிக்சி அரைக்கும் போது சூடாகும். அதனால் சில் தண்ணியில் ஊற வச்சு அந்த சில் தண்ணியை ஊற்றியே அரைக்கணும். இது தனியாக அரைக்கணும், இது தனியாக அரைக்கணும். இப்போ நான் வந்து 2யும் கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. தண்ணி வந்து நல்லா காஞ்சிருச்சு, கொதிக்க வேண்டாம். ஒரு நல்லா சூடானா போதும், கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளோதான். ஊற்றிட்டு அதை அப்படியே டக்குன்னு மூடி வச்சுருங்க. இதில் வந்து நம்ம சாதாரண தண்ணியை ஊற்றினா போதும், சும்மா குடிக்கிற தண்ணி கொஞ்சம். இது வந்து சுடு தண்ணி கிடையாது, சாதாரண வாட்டர் தான். ஊற்றி இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இது ஃப்ரிட்ஜில் வைக்கணும், இது வெளியில் வைக்கணும். நாளைக்கு காலையில் அரைக்கும் பொழுது நான் காட்டுறேன். ஓகே. குட் மார்னிங் பசங்களா. இப்போ காலையில் ஆயிடுச்சு பாருங்கள். உளுந்து நல்லா ஊறிடுச்சு, அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் வந்து மிக்சியில் வந்து ஃபஸ்ட்டு உளுந்து சில்லுன்னா இருக்குது உளுந்து. ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசியும் போட்டு அரைக்கணும். நான் அரைச்சிட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். குட் மார்னிங். பார்த்தீங்கன்னா அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. ஃபஸ்ட் வந்து நான் உளுந்தை வந்து அரைச்சிட்டேன். உளுந்து அரைச்சிட்டு அடுத்தது அரிசியும் நல்லா அரைச்சாச்சு. சின்ன மிக்சி தான் நல்லா அரைக்குங்கிறதுக்காக நான் 2 வாட்டியாக போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த மிக்சியையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அடித்து போட்டுடலாம். அதோட கொஞ்சோண்டு உப்பு வந்து நம்மளுக்கு நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சரியாக இருக்கும். அவ்வளோதான். போட்டு இதை நல்லா அடித்து இந்த மாவில் ஊற்றி நல்லா கரைச்சிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் பொங்கின பிறகு வீட்லேயோ தோசையோ ஊற்றிக்கலாம். காமிக்கிறேன். அவ்வளோதான், அடிச்சாச்சு. அடிச்சது வந்து ஃபஸ்ட்டு பாதி தண்ணி ஊற்றிக்கோங்க. அரைக்கிறதுக்கு வந்து மொத்தம் ஒரு 5 to 6 minutes ஆச்சு. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஆக்சுவலி இதையுமே ஊற்றிடலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நைட்டு வந்து இட்லி தோசை ஊற்றும் போது நான் காமிக்கிறேன். ஓகே. இவ்வளோ மாவு வந்திருக்கு. இது பொங்குச்சுனாக்கா ஃபுல்லாக வந்துடும் நினைக்கிறேன். நைட்டு பார்க்கலாம். ஓகே. நம்ம வந்து காலையில் மிக்சியில் மாவு அரைச்சோம். அது வந்து கொஞ்சம் இந்த வரைக்கும் பொங்குச்சு. இப்போ வந்து நம்ம அப்படியே கலந்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட் வந்து இட்லி ஊற்றுவோம். அதில் இட்லி ஊற்றினா எப்படி வருதுன்னு பாருங்கள்.
இப்போ வந்து நான் இந்த மாவில் வந்து 2 இட்லி ஊற்ற போகிறேன். இதில் 2 இட்லி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சந்தேகமாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, எப்போ உங்களுக்கு இட்லி வந்து சரியாக வரலையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு, இல்லை இட்லி கல் மாதிரி வந்துச்சுனாக்கா நான் உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். இப்போ நான் வந்து 2 இட்லி தான் ஊற்ற போகிறேன். அதனால் 2 இட்லி வந்து 2 இட்லிக்கு மாவு எடுத்துக்கிட்டேன். வந்து ஈனோ எடுத்துக்கோங்க. ஈனோ வந்து உடம்புக்கு நல்லது தான். இது போடுறதுனால உங்களுக்கு ஒன்றும் ஆகிடாது. சப்போஸ் இட்லி நல்லா வருமோ அப்படின்னு டவுட்டு இருந்துச்சுனாக்கா இது வந்து சும்மா கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஈனோ 1/4 ஸ்பூன் போட்டு கலந்துக்கோங்க. இது நம்ம டோக்லாலாம் பண்ணும்போது இதானே யூஸ் பண்ணுவோம். இது வந்து உடம்புக்கெல்லாம் கெட்டது கிடையாது. சரியா? என்றைக்கோ ஒரு நாள் டவுட் வர அன்றைக்கி நாங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை அந்த இட்லி மாவில் கடைசி மாவாக இருக்கும் பார்த்திங்களா, அப்போல்லாம் நம்மளுக்கு இட்லி சரியாக வருமோ அப்படின்ட்டு இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஈனோ போட்டுக்கலாம். இது வந்து மிக்சியில் அரைச்சி இப்படி மாவு நிறையா ஆயிடுச்சு பாருங்கள், 2 டம்ளர். இது வந்து சும்மா ஈனோ போடாத மாவு. இது வந்து ஈனோ போட்டது. வேக வச்சுட்டு எது எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வச்சு 4 இட்லிங்கிறதுனால நான் எண்ணெய் சட்டிலே வச்சுட்டேன். அடுத்தது வந்து அதே மாவில் நம்ம தோசை ஊற்றி காட்டுறேன். நான் மிக்சியில் அரைச்சி கல் காஞ்சிருச்சான்னு பார்க்குறோம். பார்த்துட்டு தோசை வந்து ஃபஸ்ட்டு ரோஸ்ட் போடுவோம். அதுக்கப்புறம் இப்போ ஹையில் வச்சுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் தோசை ஊற்றணும். அதுக்கப்புறம் ஹையில் வச்சிடணும். வந்து நம்ம ரோஸ்ட்டு போட போகிறோம், அதனால் திருப்பி போட வேண்டாம். நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு சரக்க விடுங்க. இப்போ இதில் மசாலா, காளான் மசாலா, காலிஃப்ளவர் மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா எது வேணுமோ இந்த மாதிரி தோசை செய்யும்போது வச்சிடலாம். இப்படி வச்சுட்டு அப்படியே மடக்கிட்டிங்கன்னா மசாலா தோசை. இல்லை உங்களுக்கு வந்து கோன் தோசை சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ நான் கோன் தோசையும் செஞ்சு காமிச்சிடுறேன். தோசை திருப்பியில் வந்து இப்படி சென்டர் வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு தோசை வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்புறம் எடுக்கும்போது சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு அப்படியே சுருட்ட வேண்டியதுதான். அது சுருட்டி எடுத்திங்கனாக்கா இதான் வந்து கோன் தோசை. எடுத்துவா கோன் தோசை எடுத்து அப்படி வச்சுருவோம். அடுத்தது வந்து குண்டு தோசை எப்படி வருதுன்னு பார்ப்போம். இது வந்து குண்டு தோசை. இது வந்து குண்டு தோசையும் திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு ஹையில் வச்சுட்டு வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம் தோசை. திருப்பி போட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான், குண்டு தோசையும் எடுத்தாச்சு. இப்போ வந்து தோசை ஊற்றி முடித்ததும் எண்ணெய் தடவி வச்சிடும். அவ்வளோதான். நம்ம இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கையில் தண்ணி தொட்டுக்கோங்க. தொட்டுக்கிட்டு வெந்துருச்சு.
வந்துச்சு. இப்போ வந்து இட்லி இது வந்து ரெண்டும் வந்து ஈனோ போடாதது, இது ஈனோ போட்டது. நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இப்படி தண்ணி தொட்டுக்கிட்டு இப்படி எடுத்திங்கனாக்கா ஈஸியாக வரும். நம்ம வந்து இப்போ 2 இட்லிக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இது வந்து ரெண்டுமே சாஃப்டாக தான் இருக்குது. இது ஈனோ போடாதது. இது நம்ம சும்மா டவுட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு டிப்ஸுக்காக தான் சொன்னேன். ரெண்டுமே ஈக்குவலி சாஃப்டாக தான் இருக்குது. ஈனோ போட்டது, ஈனோ போடாதது, ரெண்டுமே ஈக்குவலி சாஃப்டாக இருக்குது. இது கல் மாதிரி இருந்தால் மட்டும் ஈனோ போடுங்க. இது எப்பவும் போடணுன்னு அவசியம் கிடையாது. போடுறதுனால தப்பு கிடையாது. ஓகே, இன்றைக்கி வந்து அவ்வளோதான். மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. மிளகாப்பொடி வச்சு அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் 2 பேர் தான் இருக்கிறீங்கன்னாக்கா நீங்கள் மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நல்லா மொறுன்னு இருக்குது தோசை. இந்த மாதிரி அரைச்சிடலாம். அரைச்சி செஞ்சுருங்க. ஈஸி பீஸி இட்லி தோசை ரெடி.